ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனியாரிட்டி பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் அதே மாதிரி அகைன் மறுபடியும் கம்யூனல் ரேங்க் கேட்டே இருக்கீங்க. இந்த கம்யூனல் ரேங்க்னால எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் ஸ்பிட் அப் பண்ணியே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து உமனுக்கும் டிடபிள்யூக்கும் எக்ஸர்வஸ் மேன் ஸோ இதெல்லாம் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து மேலுக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா கொஞ்சம் இதை பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ சீனியாரிட்டி 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் ஸ்டேட், தேர்ட் வந்து ஜோனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து எப்படி ப்ரொமோஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படி வரும். அப்புறம் விஏஓ, அதுக்கப்புறம் ரூரல், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ், ரூரல் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் டோன் பஞ்சாயத்து, அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், கோர்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் வரும். ஏன்னா நீங்கள் வேக்கன்சிஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கோர்ட்லாம் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்துருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக் நான் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து எப்படி இது ஃபில் ஆகும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 3rd டே இல்லாட்டி 4th டேல வந்து சம் கேட்டகரிஸ்க்கு மட்டும் இருக்கும். ஏன் அப்பயே சீக்கிரம் ஃபில் ஆகுது அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம். நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் அந்த பக்கம் இருக்காது. ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோம், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியாக தான் இருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 40 பேர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படியே நீ 41 ஆளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வராது. ஸோ வந்தாலுமே நமக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் இருக்கும் ப்ரொமோஷன் வந்தாலுமே. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப வந்து சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கேர்ள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப வெயிட்டான டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இது. ஏன் அப்படின்னா வந்து ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நான் சொல்லவே நிறையா சொல்லிட்டேன் நான். அதோட ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், 5 இயர்ஸ் எப்படி இருக்கும், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன், ஹிந்து, அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது இருக்கும். நீங்கள் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ள்ஸுக்கு வந்து பிடிக்கும், நிறைய பேர் எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது மாதிரியும் எடுப்பாங்க. நான் ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னா நிறைய விதமாக பார்த்து எடுப்பாங்க. ஸோ ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் அதனால தான் சொல்லியிருப்பேன் நான். உங்களுக்கு ஜேஏல வந்து ரேங்க் கம்யூனல் ரேங்க் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கா ஏதாவது டிபார்ட்மெண்ட், அது உங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது நீங்க எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா நீங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இதே நீங்க ஸ்டேட்ல இது பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வரும். பட் இதுலேருந்து ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே நல்ல இது தான். பட் ப்ரொமோஷன் வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட் வந்து லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து 2 ரீசன்ஸ் இருக்கு. பட் ஏன் அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னாவே நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் வச்சு தான் நமக்கு ப்ரொமோஷன் வரும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் தான் சீக்கிரமாக ஆயிரும். ஆனால் இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால வந்து ப்ரொமோஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது நமக்கு. ஆக்சுவலாக வந்து ப்ரொமோஷன் எப்படி நமக்கு வரும், இப்போ வந்து யாராவது வந்து ஒர்க் பண்ணுறவங்க ரிட்டைன் ஆனாங்கன்னா அப்படின்னா அவங்களோட போஸ்ட் வந்து அடுத்து வந்து நமக்கு வரும். ஸோ அதை வச்சு நமக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு வருது. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து சொல்லும்போது நமக்கு ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல சப்போஸ் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனீங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நீங்களே கம்பல்சரி வாங்கி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது சீனியாரிட்டி அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி அடிபடும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஒரு டிமெரிட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு சீனியாரிட்டி அடிபடும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்களே வாலண்டரி இல்லை நான் வேற டிஸ்ட்ரிக்ட் போகிறேன் அப்படின்னா உங்கள் சீனியாரிட்டி வந்து அடிபடும். அவ்வளோதான் டிஸ்ட்ரிக்ட்ல. மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கிடைச்சாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் கைஸ். இங்கே வந்து ரெவன்யூ டிசாஸ்டர் மெத்தட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இங்கே ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அக்ரி அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் இங்கே வரும் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டேட்டில் வருதா டிஸ்ட்ரிக்டில் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் ஸ்டேட்டில் வந்து இருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டிரான்ஸ்போர்ஸ் வந்து ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் பட் இப்போ வந்து டேரெக்டாக நம்ம சொல்லிட முடியாது.
ஆக்சுவலாக ப்ரொமோஷன் தான் ஆக்டாக சொல்லிட முடியாது 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் நம்ம ஸ்டேட்டாக டிஸ்ட்ரிக்டான்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ற ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும்தான் நமக்கு. பட் மேக்ஸிமம் ஸ்டேட்டில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயமா வந்து ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலாக வந்து ஸ்டேட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாக கெத்தான டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. நல்லா வந்து ப்ரொமோஷனுமே வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நமக்கு நல்லா ஹை லெவலுக்கு போகலாம். நம்ம சீக்கிரமாக ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. பட் வந்து இப்போ மேலுக்குனா ஓகே, இப்போ ஃபீமேல் அதுவும் அவங்க மேரிடாக இருந்தாங்க, கிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் கேர்ள்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், டிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட்டுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜோனல்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோனலில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வரும். அது என்ன அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் ஜோனலில் வருது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்னை சவுத்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜோனல் அப்படின்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஒன்று சவுத்து இல்லாட்டி நார்த்து வெஸ்ட் இந்த மாதிரி தான் ஜோனலாக பிரிப்பாங்க. ஜோனலில் இந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வரும். இவ்வளோ தான் வந்து நமக்கு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு ஜோனல் 3 சீனியாரிட்டி இப்படி தான் இருக்கும் கைஸ் நமக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாப் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.